கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் கசாலி. ஆஹ், இன்னைக்கு வந்து நம்ம ஆஹ், என்ன பேச போறோம்னா ஜெனரலாக பேசுறது இல்ல. என்னோட அனுபவம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்னோட அனுபவம் எப்படி, அது எதிர்காலத்தில் எப்படிலாம் பாசிட்டிவாக நெகட்டிவாக வரப்போகுது அப்படிங்கிறத என்னோட பார்வையில் என்னோட அனுபவத்தில் அதை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் வந்து ஆஹ், தவறு இருந்தால், மாற்று கருத்து இருந்தால் அவசியம் இதில் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அது பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு முடிஞ்சால் பகிர்ந்து, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏஐ சம்மந்தப்பட்டது பேசும்போது நான் பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றி. நிறையா பண்ணிட்டுருக்கீங்க. அந்த நன்றிங்கிறது டெய்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த ஆதரவுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நன்றி. சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு வந்து முதல்ல அந்த காலத்தில் பார்க்கும்போது ஒரு வால்வு உள்ள ரேடியோ வந்துச்சு. ரேடியோ வந்து அது எந்த அலைவரிசையில் வருது, இது வருதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வால்வு வந்து நம்ம ரேடியோ வந்து பெரிய டப்பா பெட்டியாக இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணியாச்சுன்னா அந்த வால்வு வந்து சூடாகி, அது டையோடு ட்ரையோடு அப்படின்னு அந்த வால்வு எல்லாம் சூடாகி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சவுண்டு வரும். சவுண்டு வந்து பாட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தா டிரான்சிஸ்டர் வந்துச்சு. அப்போ டிரான்சிஸ்டர் வந்து அதுக்கான அந்த இது இருக்கே, அந்த சிப் மாதிரி, அந்த ஆரம்ப காலத்தில் அது வந்து வந்துச்சுன்னா ஆன் பண்ணால் டக்குன்னு எடுத்துச்சு. ஆனால் பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் சைஸும் வந்து ரொம்ப சிறுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டிரான்சிஸ்டரில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு அது இன்னும் சிறுசாச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், எல்லாம் வந்து இப்போ வேறு லெவலில் வந்துருச்சு. அதில் நிறையா இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது அரிய வகை தனிமங்கள், அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சிலிக்கான் அப்படி ஆரம்பித்து நிறையா. இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து இப்போது நமக்கு இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனு வந்து மிகப்பெரிய கம்ப்யூட்டராக இருக்குது. ஓகே, நமக்கு வந்து உள்ளங்கையில் உலகம் முன்னாடி சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வந்துருச்சு. சரி, இதில் வந்து நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் எங்கே முதல்ல நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படின்னா, நம்ம வந்து மெயில் போடுறோம். இந்த மெயில் வந்து இங்கே சென்னையிலேருந்து நம்ம யூகேல இருக்க ஒருத்தருக்கு மெயில் போடுறோம். ஓகே, அந்த மெயில் வந்து எப்படி போகுது? நம்ம வந்து தபாலில் இப்போ ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா இங்கே தபால் எழுதுவோம். இந்த தபால் இங்கே சென்னையிலேருந்து இங்கே சென்னை மத்திய தொகுப்புக்கு போய் அது அப்படியே வந்து ஒன்று இங்கே ஃப்ளைட்லேருந்து அங்கே யூகேக்கு போய் யூகேலேருந்து பிரித்து அங்கே போவாங்க. அது போகிற ரூட் நமக்கு தெரியும். அப்போ இமெயில் எப்படி போச்சுன்னு முதல்ல வந்து ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா முதல்ல வந்து இதை ஹாட்மெயில் தான் கண்டுபிடிச்சது. அதை கண்டுபிடிச்ச ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த இமெயில் வந்து இப்போ செர்வருங்கிறது இப்போ நமக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ஒரு இடத்துல வந்து செர்வர் இருக்குது. நம்ம எங்கே அனுப்புறது பூரா நெட்வொர்க்கிங் மாதிரி, வலைப்பின்னல் மாதிரி அங்கே செர்வருக்கு போகுது. அந்த செர்வர்லேருந்து யார் வந்து அங்கே யார் பேருக்கு போட்டிருக்கோமோ அந்த ஐபி அட்ரஸ் இது போட்டிருக்கோமோ அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறது ஒரு புரிதல் வந்துருச்சு. சரி, இப்போ வந்து நம்ம அதாவது இந்த பேசுகிறோம். இந்த பேசுகிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இருக்குல்ல, நம்ம வந்து எப்படி வந்து டிரான்சிஸ்டர்லேருந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னு வந்து அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்னு சொல்லி வந்து அது நிறைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சோ, அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக. சரி, இதில் வந்து நான் என்ன பண்ணேன், சமீபத்தில் வந்து ஒரு ஸ்டூடியோ, ஏன்னா நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறனால அதில் வந்து ஸ்டூடியோவுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு. அங்கே போனோம்னா அங்கே வந்து ஏஐயில் சில சாங்கு, அப்புறம் சில பிக்சர்ஸு, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். எனக்கு வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஆச்சரியமாச்சு. ஏன்னா எனக்கு வந்து அதுக்கான புரிதல் வந்து எனக்கு குறைவு. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியம் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, அது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு பாட்டு வேணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு டூயட் பாட்டு, டூயட்னா லவ் சாங் வேணும். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து பின்னாடி விரட்டிட்டே, மானே தினே நான் உன்னை அப்படி லவ் பண்ணுறேன், உன்னை பத்திரமா வச்சுருப்பேன், நான் வந்து உன்னை சீட் பண்ண மாட்டேன், வாழ்நாளுக்கு கடைசி வரைக்கும் உன்னை தோளில் தாங்குவேன், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவர் வந்து வரிசையாக நம்ம ஒரு பெண்ணை லவ் பண்ணும்போது என்னென்னலாம் பேசுவாங்களோ அதை வந்து ஒரு பல்லவி, ஒரு 4 வரி பல்லவி, அதுக்கப்புறம் சரணம், ஒரு 4 வரி 5 வரி 6 வரி இல்லை சரணம், அதுக்கப்புறம் 2வது சரணம், இப்படின்னு இதை வந்து எழுதிட்டு அப்புறம் உள்ளே ஃபீட் பண்ணும்போது கூட வந்து பார்க்குறேன் நான். அப்போது இதில் வந்து சில ஆப்பெல்லாம் இருக்குது இந்த இதில். அப்போ அந்த ஆப்புக்கு வந்து காசு கட்டி அதில் வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதில் 2500 பாயிண்ட்டு, 5000 பாயிண்ட்டு, 6000 பாயிண்ட்டு, 10,000 பாயிண்ட்டு, 50,000 பாயிண்ட்டு, சம்திங் அந்த பாயிண்ட்லாம் கிடைக்குது. அந்த பாயிண்டில் இது வந்து சாங் வந்து ஆடியோவாக பண்ணும்போது அதில் இந்த இதை தமிழ்லேயே டைப் பண்ணி
என்ன சொல்கிறாங்க வந்து கண்ணையன் காதலியே அப்படி சொல்கிற பேரில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்துச்சு ஜென்சி கிட்ஸ் வந்துச்சுன்னா அடிபோடி காதலியே அவசியமா நீ யோசி இந்த மாதிரி சும்மா உதாரணத்துக்கு அப்படி வார்த்தையை போட்டு அப்புறம் என்ன டைப் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து கமாண்ட் கொடுக்கறது இருக்கு. அதெல்லாம் கொடுத்துட்டு அது பார்த்தா உள்ளே சுற்றிட்டே இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அழகான டியூன்ல இது வந்து ஏகப்பட்ட உள்ள கிடைக்கிற டியூன் எல்லாத்தையும் உள்ள சேகரித்து வச்சு ஓகே. அப்புறம் இது வந்து எத்தனை பார்ல இருக்கு, எத்தனை வேர்டில் இருக்கு. ஓகே. ஒரு 3 வார்த்தைகள், ஒரு வரிக்கு 3 வார்த்தையா 4 வார்த்தையா 2 வார்த்தையா, அதுக்கப்புறம் எத்தனை வரி இருக்கு, அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஸ்கேல்ல, அதாவது சொன்னா காதல் பாடல்கள்ல வந்து ஒரு லல்லபி டைப்பு லவ் லவ் சாங்கு அல்லது ஃபாஸ்ட் பீட்டு லவ் சாங்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அதுக்கு கமாண்ட் கொடுக்க வேண்டியது. அந்த கமாண்ட் கொடுத்தோடனே அது வந்து லல்லபி டைப்ல வந்து என்னென்ன சாங் இருக்கா, லவ் சாங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஓகே. அப்போ உள்ள வந்து ஃபுல்லாக புரட்டி எடுத்து கடைசியில் ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த மாதிரி என்ன வேணும்னா வேற ஆப்ஷன் கொடுக்குது, 3வது ஆப்ஷன் கொடுக்குது, 4வது ஆப்ஷன் கொடுக்குது, இதெல்லாம் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஃபீமேல் வாய்ஸ், மேல் வாய்ஸை கொடுத்தா ஃபீமேல் வாய்ஸில் எங்கே இருக்கிற வாய்ஸ் எல்லாம் சேர்த்து இணைச்சி ஒரு மாதிரி வாய்ஸ் கொடுக்குது, மேல் வாய்ஸ் கொடுக்குது. இதெல்லாம் பாட்டு வந்து பார்த்தா இதில் பின்னணியில் மியூசிக் வேறு. மியூசிக் எங்கெங்க இருந்தெல்லாம் எடுத்து நம்ம கொடுக்குற கமெண்ட்ல வந்து இந்த இடத்துல எனக்கு ஃப்ளூட்டு, இது நாதஸ்வரம், இது கிட்டாரு, இது வந்து தில்ரூபா, இல்லை ஷெனாயி, அந்த மாதிரி நிறைய என்னென்ன கொடுக்குறோமோ அங்கங்கே கொடுக்குற கமெண்ட்டை வச்சுக்கிட்டு வந்து கொடுக்குது பாருங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரே ஒரு ஆள் உட்காந்துட்டு பாடல் கிடைச்சதுன்னா, இல்லை நம்மகிட்ட பாட்டு எழுத முடியலன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு வந்து டூயட் சாங்கு அப்படின்னு வேணும்னு கேட்டால் அதுவே வந்து கொட்டுது தமிழில். ஸோ அந்த சாங் எடுத்து வெட்டி ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அதை உள்ளே ஃபீட் பண்ணோம்னா அதுக்கு அருமையான வந்து பாட்டு கிடைக்குது. இது வந்து ஒரு காலத்தில் பாட்டு எழுதுறதுக்கு ஒருத்தர், அதுக்கப்புறம் அதை வந்து வாய்ச்சி டியூனை போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பாடுறதுக்கு வந்து ஆண் பெண்ணா 2 பேர். ஓகே. அதுக்கப்புறம் மியூசிக் அதை வாசிக்கிறதுக்கு பார்த்தா 100 பேர், 50 பேர், 80 பேர், 100 பேர். அப்புறம் வயலின் எடுத்தாச்சுன்னா கோரஸ் வயலினுக்கு வந்து 100 பேர், ஃப்ளூட்டுக்கு தனியாக, இதுக்கு தனியாக, கீபோர்டு தனியாக அப்படி வச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைச்சி இதில் வந்து கம்ப்யூட்டரில் லாஜிக் ப்ரோ, இல்லை முன்னாடி வந்து நம்ம நியாண்டோ இல்லை கியூபேஸு அப்படின்னு அதில் கொண்டு வந்து ஒன்று ஒன்றா அதில் கம்ப்யூட்டரில் வந்து விஎஸ்டின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் எல்லாத்தையும் வந்து பேசிக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து லைவை வந்து அதில் போட்டு என்னென்ன விஎஸ்டியில் வந்து ஃப்ளூட் போட்டோம்னா ஒரு கிளியர் ஃப்ளூட் கிடைக்கலையா, லைவ் ஃப்ளூட்டை வந்து அது மேலே வந்து வாசிக்க வச்சு அப்படின்னு அந்த சாங்குங்க எல்லாமே அப்படி வந்து எப்படி பார்த்தாலும் முன்னாடி வந்து மொத்தமாக உட்காந்து வாசிச்சிருப்பாங்க, இப்போ தனித்தனியாக வாசிக்கிறாங்க. அப்படின்ற இடத்துல வந்து இவ்வளோ பேரோட உழைப்பு இவ்வளோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு ஆள் ஏஐ தெரிஞ்சு ஏஐ ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால். இப்போ ஏஐ படிக்கிறாங்கன்னா அவங்க வெறும் ஏஐ ஆப்ரேட் பண்ணுறவங்க இல்லை, ஏஐயை வந்து கோடிங் பண்ணுறவங்க, ஏஐ வந்து சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுறவங்க. ஓகே. ஏஐ படிக்கிறவங்க. ஆனால் இது வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ரேட் பண்ணுற ஏஐ. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஃபோட்டோஷாப்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம உருவத்தை அதில் வந்து பல லேயராக போட்டு பின்னாடி போட்டு பேசிக்கில் வந்து ஒரு இயற்கை காட்சி ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஆளை இங்கே போடுறோம், இங்கே உட்கார வைக்கிறோம், அங்கே பறவை பறக்குது, இப்படின்னு ஒவ்வொரு லேயராக போட்டு பண்ணுவோம் பார்த்தீங்க இல்லையா. அதை வந்து அந்த ஃபோட்டோஷாப்பை உண்டாக்கி டெவலப் பண்ணுறது அதுக்கான டெக்னீஷியன்ஸ். ஆனால் நம்ம இந்த ஃபோட்டோஷாப்பை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். இதெல்லாம் இது வந்து அதே மாதிரி ஏஐயில் வந்து ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் கமாண்டு கொடுக்குறதுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சு பார்த்தா வந்து சேருது. எவ்வளோ நேரத்துலன்றீங்க, ஒரு முழு பாட்டையும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருது, வித் மியூசிக் முடிஞ்சிருது. இப்படி வந்திருக்கு. இது வந்து நான் நேர பார்த்து ஆச்சரியப்பட்ட. அப்புறம் இந்த இடத்துல என்னென்னா இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த உயிரோட்டம் வந்து இதில் கிடைக்கல. ஆனால் ஒரு பாட்டு கிடைச்சிருச்சு. ஓகே. நம்பர் 1 இதில் குறைஞ்சபட்சம் ஒரு படத்துக்கோ அல்லது ஜிங்கிள்க்கோ, அதாவது விளம்பரத்துக்கோ அல்லது நீங்கள் வந்து வேறு எது வேணால் எடுத்துக்கோமே, சாங்கு தேவைப்படுது. அங்கே சாங்கு, அப்புறம் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கான மியூசிக்கு, எதுவாக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் வந்து 20-30 பேருக்கான வேலை அது வந்து எல்லாம் அது பறிச்சுக்கிடுச்சு. 20 பேருக்கான வேலையை ஒரு பறிச்சுக்கிடுச்சா. அப்போது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு 20-30 பேருக்கான வேலை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து தமிழில் மட்டும் 300 படம், நீங்கள் ஆல் இந்தியா லெவலில் எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான படம், கிட்டத்தட்ட வந்து 3000-4000 படங்களுக்கு மேலே வருதுன்னு கேள்வி. 4000 படங்களுக்கு மேலாமா. அப்போது அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ இதுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை வாய்ப்பு பூரா வந்து சுருங்கி போய் அந்த ஏஐ வந்து யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு மட்டுமா வந்து சுருங்கி போயிருக்கு.
1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை 5 பேர் செஞ்சு முடிக்கலாம்ன்ற அளவுக்கு இதில் வெறும் உதாரணத்துக்கு இந்த மியூசிக்கில் பார்க்குறேன். இதை வந்து அந்த சாங்கை வந்து அப்படியே நம்ம வந்து விஷுவல் வேறு பண்ணோம்னா அதுக்கு வேற ஏஐ, அந்த ஏஐ இருக்குது. அதில் போட்டால் கமாண்டு கொடுத்தா இந்தந்த வரிக்கு வந்து என்னென்னலாம் எப்படியெல்லாம் வந்து மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கமாண்டு கொடுத்து அதெல்லாம் வந்து கொடுத்தாலாம் வந்து அங்கே இப்போ தூரத்தில் மிட்டில் ப்ரொஃபைலில் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் வந்து லிப்பு மூவ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி வர்றதுக்கு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, எல்லாத்துக்கும் காசு கட்டணும், பெரிய காசெல்லாம் இல்லை. கட்டினா வந்து லிப் மூவ்மெண்ட் வரைக்கும் கொடுக்குது. சரி, இது வந்து எப்படின்னா பொம்மை படம் மாதிரி வேணுமா, ரியலிஸ்டிக்காக வேணுமா, ரியலிஸ்டிக்காக வேணும்னா யார் மாதிரி வேணும்னு சொல்லி அந்த இதை கொடுத்து கமெண்ட், இப்போ பிக்சர் இதெல்லாம் கொடுத்து கமெண்ட் கொடுத்தா அதுக்கெல்லாம் சேர்ந்து வருது. அப்படின்னா இது மொத்தத்துக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து நம்ம சின்ன சின்னதாக பண்ணால் கூட வந்து ஒரு 15-20 பேர் தேவைப்படும். அந்த 15-20 பேர் இல்லாமல் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரு, அந்த கிரீன் மேட், அது இது லொட் எதுவுமே தேவையில்லாமல் மொத்தத்துக்கு வந்து ஒரு பாடல் அப்படின்னு எடுத்தது 100 பேரோட வேலை. ஓகே, அந்த வேலையை வந்து ஒரே ஒரு ஆள் உட்காந்து எல்லாம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இது நடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா சிக்னல் கண்ட்ரோல்ல இருந்து வெளியில் வேலை வாய்ப்புன்னு எடுத்தாச்சுன்னா உதாரணத்துக்கு நீங்கள் திருப்பூர் எடுத்துக்கங்க. திருப்பூரில் இங்கே ஒரு உள்ளாடைய தயாரிப்பு ஒரு இடம் இருக்குது, மிஷின் இருக்குது. அந்த மிஷினை ஏஐ கண்ட்ரோலாக வந்து கொண்டு வந்தாச்சுன்னா கரெக்டாக என்னென்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி 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 கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குமே. அப்புறம் ஏஐயோட இது நுண்ணறிவோட தான் நமக்கு வந்து ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத கார் வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி எல்லா இடங்களையும் ஏஐ வந்து ஏகப்பட்ட பேரோட வேலைவாய்ப்பை பறிக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஐடி கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஐடி கம்பெனியில் சப்போஸ் பிபிஓ இருக்காங்க, இல்லை ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு. எப்படின்னா ஒருத்தர் உட்காந்து எல்லாத்தையும் வந்து கோடிங் எல்லாம் படிச்சுட்டு அந்த கோடிங்கை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் என்னென்னக்கு டெவலப் பண்ணுவாங்க இல்லையா, அதில் இதை விட்டாச்சுன்னா இதுவே கோடிங் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு கொடுத்துருது. இது ஒரு பக்கம் சாஃப்ட்வேரில். அதுக்கப்புறம் வக்கீல்கள் இருக்காங்களா, இல்லை அட்வொகேட்ஸ், லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்க இதில் வந்து முன்னாடி ஐபிசி இப்போ வந்து வேறு பேரில் இருக்கா, அதுக்கு வந்து இது வந்து சிவில் கேஸு. இந்த சிவில் கேஸில் இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏஐ கொடுக்குது. இது இந்தந்த வருஷத்தில் இதெல்லாம் வந்துச்சு, இப்போ வந்து இப்படி இருக்குது, இது இப்படி கொடுக்கலாம்னு அது வந்து ஃபுல்லாக கொடுக்குது. அங்கே அட்வொகேட்டுக்கான வேலையை பூரா வந்து குறைச்சிருச்சு. அப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டு தேட வேண்டியது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது போட்டால் மலமளமன்னு வந்து சேருது. இப்படி நீங்கள் இன்ஜினியரிங், அப்புறம் மெடிக்கலில் வந்து ஆப்ரேஷன் டைரெக்டாக பண்ணதே இல்லையா தெரியாது, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மெடிசின் ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது. அப்புறம் ஃபார்முலா டெவலப்மெண்ட்டு, அது ஃபார்மசூட்டிக்கலில் அப்படி ஆரம்பித்து அக்ரிகல்ச்சருங்கும் போது நமக்கு வந்து விவசாயம் நட்டி அதை விளைய வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஏஐ பண்ண முடியாது, மனுஷங்க தான் பண்ணி ஆகணும். ஆனால் மெஷின் பண்ணும். மெஷின் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு நமக்கு கிளியர். அக்ரிகல்ச்சரில் இன்னும் பெருசாக ஏஐ வரலை. ஆனால் இரிகேஷன் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏஐ வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நுண்ணறிவோடு பண்ண முடியும். ஆனால் இது இல்லாமல் ஃப்ளைட்டு, கப்பல், இன்ஜினியரிங், அப்புறம் அட்வொகேட்ஸ், லாயரு, டாக்டர்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் அப்படின்னு ஆரம்பித்து ரோடு கண்ட்ரோல் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல ஏஐ வந்து டெவலப் ஆகிருக்கா. மக்களோட வேலை வாய்ப்பை பறிச்சிருக்கு அப்படின்னு. இப்போது ஒரு இது என்ன பார்த்தோம்னா, மனிதர்களின் உதவியின்றி 24 மணி நேரமும் ஏஐ மற்றும் ரோபோக்கள் மூலம் தானாகவே இயங்கும் உலகின் முதல் ஸ்மார்ட் துறைமுகமாக சீனாவின் தியான்ஜின் சாதனை படைத்துள்ளது. அப்போ அங்கே மனுஷங்களே இல்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர்றது, ஏற்றுறது, இறக்குறது, பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஏஐ வந்து தொழில்நுட்பம் பண்ணுது. அந்த ஏஐயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 1000 பேருக்கு பதிலாக வந்து ஒரு 50 பேர் இருந்தால் போதும், மொத்தத்துக்கே எல்லாமே வந்து அதையே பார்த்துக்குறோம் அப்படின்னு ஸ்மார்ட் துறைமுகமாக மாற்றிருக்காங்க. ஸ்மார்ட் கார் வந்துருச்சு, ஸ்மார்ட் துறைமுகம் இந்த மாதிரி ஆனது. மனிதனோட வேலையெல்லாம் பறிச்சிச்சுன்னா இந்த மனிதன் என்ன பண்ணுவான்? வேலை இருந்தால் ஃபுல்லாக வேலை வேலை வேலைன்னு மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகாமல் அதில் போகும். வேலையே இல்லை அப்படின்னா ஐடியல் மைண்டு வந்து டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லுவாங்க. நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து மனசுக்குள்ளே சாத்தான் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துடுமோ என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஏஐ வந்து நான் பார்க்கும்போது, நான் அது நேராக இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா முன்னாடி நான் வந்து என்னோடய படத்துக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கோம். ஓகே, கீபோர்டில் போட்டு, விஎஸ்சியில் போட்டு, அதுக்கப்புறம் லைவில் போட்டு வாங்க ட்ராக்கு பாட சொல்லி, அதுக்கப்புறம் பாடகர் வந்து பாடி அதை அவுட் எடுத்து, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அதை வந்து என்னது 5.1 பண்ணுறதுக்கு ஓகே, அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து 5.1 பண்ண எல்லாம் வந்து அவ்வளோ பேர் வேலை பார்த்தது. இப்போ பார்த்தா அசால்ட்டாக வந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த ஏஐ அடுத்து என்னவா ஆக போகுது? ஏன்னா இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா
இந்த மாதிரி தான் நமக்கு வந்து முன்னாடி இதில் வந்து சுஜாதா எழுதுன மீண்டும் ஜீனோ அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தானே யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுது அப்படின்ற மாதிரி அப்பதான் ஒரு செய்தி வேறு ஒன்று வந்துச்சு. திடீர்னு தானாக கிளம்பி போய் ஏதோ ஒரு ஒரு ரோபோ வந்து உடைச்சு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்துச்சுன்னா உலகம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. நம்ம வந்து இதை வெறுமனே நெகட்டிவாக மட்டும் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ நமக்கு ரெகுலரா வந்து மெஷின் மாதிரி செய்ய வேண்டியதிலே மெஷினே செய்யட்டும். மனிதர்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு இல்லையா? அந்த மனிதர்களுக்கு வந்து யோசிச்சு செய்ய வேண்டிய வேலையை வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து அடுத்த கட்டமா யோசிக்கணும். இது வந்து இது போச்சு போச்சு போச்சுன்னு சொல்லாம போகாம மனிதர்களை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாமோ அப்படி பயன்படுத்துறதுக்கு இனிமே யோசிச்சா மட்டும்தான் இந்த உலகம் சிறப்பா இயங்கும். நமக்கு உதவிக்கு வந்து ஏஐ இருக்கு. ஓகே. நம்மளை வந்து ஏஐ அடிமையாக்க கூடாது. நமக்கு அடிமையாக தான் ஏஐ இருக்கணும். அது நமக்கு நிறைய உதவி பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டு மனிதர்களை ஒவ்வொருத்தரும் கிரியேட்டிவாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதோட இதோட அர்த்தமே அப்படித்தான். நான் நினைக்கிறது அப்படித்தான். இப்போ இந்த இதில் வந்து பாடல் இப்படி இருந்துச்சா அந்த பாடல் பத்தாது. இன்னும் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய உள்ள கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன உண்டோ அவங்களாம் கிரியேட் பண்ணுறத வச்சு அதுக்கப்புறம் ஏஐயில் போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக வந்து மனிதர்களுக்கு வேலை கொடுக்கணும். மனிதர்களை யோசிக்க விடணும். மனிதர்களுக்கு வந்து புதுசு புதுசாக வந்து ஒரு லேட்ரல் திங்கிங்கோட பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ ஏஐ என்ன நடக்கும், எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறத இதில் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, ஓகே, இதில் அனுபவப்படுறவங்க இவங்க வந்து கொஞ்சம் பின்னூட்டத்தில் தயவுசெய்து வந்து சொல்லுங்கள். சில வந்து என்னோடய நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து எனக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. அதை பேசணும்னு தோணுச்சு. ஸோ ஓகே, நான் அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி.